குழந்தைவேல் சுவாமிகள். இவர் வந்து 1911 டிசம்பர் 22 விசாக நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைஞ்சார். தாத்தா அணிலேருந்து நல்லா வழிபட்டுன்னு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் யாருக்கும் நம்ம ஆளுங்களாம் ஜீவசமாதின்னு தெரியாது, அறிமுகமும் இல்லை. அப்போது இது ஒரு பாழடைஞ்ச பில்டிங்காக இருந்தது. நந்தி 4 பக்கம் நந்தி சிலை மட்டும் இருந்தது. அந்த நந்தி சிலையை வச்சு இந்த சைடில் சுந்தர் குருஜின்னு ஒருத்தர் ரோட்டில் நடந்துன்னு போயிருந்தார். அவர் தான் நம்ம தாடிகார சுவாமிகள், குருலிங்க சுவாமிகள்லாம் கட்டி கொடுத்தாரு. அவர் வந்து ரோட்டில் நடந்துன்னு போயிருக்கும் போது அவருக்கு ஊதுபத்தி ஸ்மெல்லு போயிருக்கு. அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லு போகும்போது என்னடா இது உள்ள ஸ்மெல் எதுவும் வருது அப்படின்ட்டு அவராக ரோட்டில் வரும்போது வந்துட்டு இந்த உள்ள கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டை படித்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அந்த கல்வெட்டை படித்து இது ஒரு ஜீவசமாதி, இதில் வந்து இதுமாரி மகான் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இவர் பேர் வந்து குழந்தைவேல் சுவாமிகள். இவருக்கு சிதம்பர பெரிய சுவாமிகளுடைய முதல் சீடர். இவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அவர் பேர் சன்னியாசி சுபேதார். 2 பேரும் இங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க, இதை வழிபடுங்க அப்படின்ட்டு கோவில் கட்டினார். கோவில் கட்டி ஒரு 25 அடி கோபுரமாக இருந்தது. அந்த கோபுரமாக இருக்கும்போது நிறைய பேர் வழிபட்டுருந்தாங்க. இடையில இங்கே ஒரு இடத்து தகராறில் அவர் ஜீவசமாதி பெரிய கோபுரத்தை இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு தரமட்டமாக ஆயிடுச்சு. தரமட்டமானோடனே நாங்கள் 2வது இதை புதுப்பிடிச்சு பூமியிலேருந்து கண்டுபிடிச்சி அதிலேருந்து பீடத்தை ஆரம்பித்து சிலையை சுந்தர் குருஜியை வர வச்சு 2வது அவர் கையாலேயே சிலையை பிரதிஷ்டை பண்ணோம். சிலையை பிரதிஷ்டை பண்ணி 15 வருஷம் ஆகுது. நாங்கள் இப்போ வருஷம் அந்த டிசம்பர் 22 குரு பூஜையை நல்லா விசேஷமாக நடத்தின்னு இருக்கோம். வர டிசம்பர் 22 கூட தாத்தா அது 114வது வருஷம் குரு பூஜை. அந்த குரு பூஜையை நல்ல விசேஷமாக நடத்துவோம். ஒரு 1000 பேருக்கு அன்னதானம். தாத்தாவுக்கு மாதம் பௌர்ணமிக்கு ஒரு 200 பேருக்கு அன்னதானம் பண்ணிருக்கோம். பௌர்ணமி, அமாவாசை, அப்புறம் டெய்லி பூஜை நடக்கும். தாத்தா கிட்ட குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப இது பண்ணுவார். அந்த வருஷத்தில் ஒரு நாள் நாங்கள் இங்கே கலசம் எடுப்போம். அந்த கலசத்தை அங்கே வாங்கிட்டு போகிறவங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 9 பேர் அவங்க குழந்தைங்களோட தூக்கிட்டு வந்துருக்காங்க. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்க அந்த கலசத்தை அங்கே மடியில் வாங்கிட்டு போகிறதுனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துடுது. நோய் தீர்ப்பார். எந்த ஒரு இதுவும் மனசில் நினச்சா போதும், ரொம்ப வைப்ரேஷன் இருக்கும். வரவங்க எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. நாங்களாம் இவரை கண் எதிர்க்க பார்த்துருக்கோம். சுந்தர் குருஜி பெயிண்ட் அடிக்கும் போது ஏணி ஒடிச்சுன்னு அந்த இடத்துல தொங்கினார். அப்படியே அவர் கை கொடுத்து இறக்குன மாரி நாங்கள் எல்லாருமே பார்த்தோம் சின்ன வயசில் இருக்கும்போது. அதெல்லாம் பார்த்த உடனே தான் எங்களுக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து நாங்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நாளில் இதை கட்ட ஆரம்பிக்க போகிறோம். இதை கட்ட ஆரம்பித்தோடனே இன்னும் இவரையும் நல்லா விசேஷமாக பண்ண ஆரம்பிச்சிருவோம். கூடிய விரைவில் அது நடக்கும். இதில் முதல்ல இவர்கிட்ட வேண்டுதலே எல்லாம் குழந்தை இல்லாதவங்க வரவங்க தான், நோய் நொடி தூக்கிறவங்க. தாத்தாவுடைய விபூதி ரொம்ப மகிமையானது. இதை எடுத்துன்னு போயிட்டு நிறைய பேர் சாப்பிட்டு ஃபீவருக்கு இதுக்கெல்லாம் தண்ணியில் கரைச்சே குடிக்கிறாங்க.